ஹாய் ஆல், நான் டாக்டர் தர்ஷிகா. ஸோ நான் வந்து ஆல்கார் ஹோமியோபதியில் 2 இயர்ஸாக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஜேர்னி தான் இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து விஹெச்எம்எஸ் கோர்ஸ் முடிச்ச உடனே வந்து ஆல்கார் ஹோமியோபதியில் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ கோர்ஸ் முடிச்ச உடனே எல்லாருக்கும் வந்து சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கும், பட் வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜ் ரொம்ப குறைவாக வந்து இருக்கும். அதே மாதிரி தான் நானும் வந்து இருந்தேன். ஸோ ப்ராக்டிக்கல் நாலேஜ் A to Z நான் வந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னா அது வந்து கிளினிக் வந்து ஜாயின் பண்ண அப்புறம் தான் அந்த 2 இயர்ஸில் தான் வந்து நான் வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ எல்லாருக்குமே வந்து கோர்ஸ் முடிச்ச உடனே நிறைய தாட்ஸ் வந்து இருக்கும். நம்மளாம் வந்து கிளினிக் வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா, ஸ்டார்ட் பண்ணால் நமக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்குமா, நம்மளால் வந்து ட்ரீட் பண்ண முடியுமா, அதே மாதிரி யார்கிட்டயாவது போய் ஜூனியராக ஒர்க் பண்ணலாமா, யார்கிட்டயாவது போய் கற்றுக்கலாமா இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஷின்ஸ் வந்து இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து நானும் இருந்தேன். அப்போ தான் வந்து எனக்கு ஆல்கார் ஹோமியோபதியில் ஜாயின் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடச்சிது. ஸோ இங்கே ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா தான் நான் வந்து எல்லாமே வந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ பேஷண்ட் எப்படி ரிசீவ் பண்ணணும், எப்படி பேசணும், எப்படி கேஸ் எடுக்கணும், பேஷண்ட் எப்படி ப்ரிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் இங்கே வந்து தான் வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ இப்போ பேஷண்ட் கிளினிக்கில் வர்றதுலேருந்து போகிற வரைக்கும் என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் இருக்குது, எப்படியெல்லாம் பேஷண்ட்டை பேசணும், எப்படி கேஸ் எடுக்கணும், அக்யூட் கேஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும், க்ரானிக் கேஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் இங்கே வந்து தான் வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ அக்யூட் கேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அக்யூட் ஃபீவராக இருந்தாலும் சரி, பெயினாக இருந்தாலும் சரி, என்ன அக்யூட் கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் நம்ம வந்து இங்கே ½ hour to 1 hourக்குள்ளே குறைச்சி பேஷண்ட் வந்து ரிலீவ் பண்ணி வீட்டுக்கு அனுப்போம். இதெல்லாம் வந்து நான் ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகி வந்து பார்த்தது. ஏன்னா இது வந்து எனக்கு தெரியாது இப்படியெல்லாம் வந்து குறைக்க முடியும், இப்படியெல்லாம் ரிலீவ் பண்ண முடியும் இவ்வளோ சீக்கிரம், அதெல்லாம் வந்து தெரியாது. ஸோ அதெல்லாமே வந்து நான் இங்கே வந்து தான் வந்து கற்றுக்கிட்டேன். க்ரானிக் கேஸஸாக இருந்தாலும் சரி, என்னென்ன கேஸ்லாம் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும், இப்படி கியூர் கொடுக்க முடியுமா, இவ்வளோ சீக்கிரம் இதை வந்து பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எந்த அவேர்னஸும் இல்லாமல் தான் இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து ஹோமியோபதியில் பாசிபிள், இதெல்லாம் வந்து பண்ணலாம், இந்த மாதிரி கேஸஸ்லாம் ட்ரீட் பண்ணலாம், என்னென்ன கேஸஸ் எல்லாம் நம்மளால் ட்ரீட் பண்ண முடியும், இதெல்லாம் ட்ரீட் பண்ண முடியாது, அக்யூட் கேஸஸ் எப்படி ஹேண்டில் பண்ண முடியும், எவ்வளோ சீக்கிரம் ஹேண்டில் பண்ண முடியும், எல்லாமே வந்து நான் இங்கே வந்து தான் வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ இப்படி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணணும், இல்லை வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னா யாராவது ஒருத்தர் வந்து நமக்கு எந்த ஒரு ஹெசிடேஷனும் எல்லாமே சொல்லிக் கொடுக்கணும். அப்படி சொல்லிக் கொடுத்தா தான் வந்து நம்மளால் வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ அது வந்து மேம் இங்கே வந்து நமக்கு எல்லாமே வந்து கைட் பண்ணுவாங்க, எல்லாமே வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பேஷண்ட் எப்படி பேசுகிறதுலேருந்து எப்படி ப்ரிஸ்கிரைப் பண்ணணும், எப்படி கேஸ் எடுக்கணும், அக்யூட் கேஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும், க்ரானிக் கேஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும், எல்லாமே வந்து மேம் நமக்கு வந்து கைட் பண்ணி சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ நம்மளே வந்து ஹெசிடென்ட்டாக இருந்தாலும் இது கேட்கலாமா அப்படின்னு சொல்லி ஹெசிடென்ட்டாக இருந்தாலும் அவங்களே நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்து எல்லாமே நமக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க, எல்லாமே வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்களோட நாலேஜ் எல்லாமே நமக்கு வந்து எந்த ஒரு ஹெசிடேஷனும் எல்லாமே வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒருத்தர் சொல்லிக் கொடுக்குறது மூலியமாக தான் வந்து நம்மளால் வந்து நிறைய கற்றுக்க முடியும். அதனால தான் என்னாலையுமே வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடிஞ்சுது. இப்போ ஃபஸ்ட்டில் எனக்கு இல்லாத கான்ஃபிடன்ஸ் இப்போ வந்திருக்கு அப்படின்னா வந்துட்டு நான் இங்கே லேர்ன் பண்ணிக்கிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டது, மேம் வந்து சொல்லிக் கொடுத்தது, இதெல்லாம் தான் வந்து ரீசன். ஸோ இது வந்து ஆல்கார் ஹோமியோபதியில் ஜாயின் பண்ணி இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இப்போ நிறைய கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு, பேஷண்ட் என்னால் ஹேண்டில் பண்ண முடியும், கியூர் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச்.